அவரோட குடும்பத்தில் இப்படி மாதிரி நடந்துச்சுன்னா விடுவாருங்களா? கடந்து போயிடுவாங்களோ? ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்போல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வருவாங்களா, வந்து சேருவாங்களா, பாதுகாப்பாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சமூகத்தை, தமிழகத்தை வந்து அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை எல்லாம் மாற்றி இன்னைக்கு ரவுடிகள் பெருக்கெடுத்து போயிட்டாங்க, காமுகர்கள் அதிகமாயிட்டாங்க. பல காரணங்கள் சொல்லப்படுது அதுக்கு. மதுவை சொல்றாங்க, கஞ்சாவை சொல்றாங்க, போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. திமுக என்ற ஒரு டேக், திமுகவை சார்ந்தவர்கள், திமுக என்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது கட்சி கொடியை பயன்படுத்துறவங்க, பாக்கெட்டுக்குள்ள ஸ்டாலின் புகைப்படத்தை வச்சிருக்கிறவங்க, உதயநிதியோட புகைப்படத்தை வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப தைரியமா உலாவுறாங்க.